ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமூஸ் தமிழ் கிச்சன். எல்லாத்துக்கும் பிடிச்ச, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முட்டை மசாலா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இதுக்கு நம்ம ஒரு கடாயை வச்சு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா புரிய விட்டுறலாம் எண்ணெயில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெங்காயம் நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முட்டையில் என்ன செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். முட்டைனாலே ரொம்ப பிரியம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் தான். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆம்லேட், ஆஃப் ஆயில் இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மசாலோடு செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக காரம் சேர்த்திக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்திருக்கேன் இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி நான் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். நறுக்கி போடலை, நான் இன்றைக்கி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாங்க. வேணும்னா நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம சாஸ் ஊற்றுறதுக்கு பதிலாக நான் இந்த தடவை இந்த மாதிரி தக்காளி அடித்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கனால காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு பெப்பர் சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதான் மசாலாங்கிறது. ஜீரகத்தூள் சேர்த்தியாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அப்படியே நல்லா வேக வச்சிடலாம். அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், ரொம்ப ட்ரையாக போயிடும். மசாலா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் மசாலா நல்லா அந்த ஸ்மெல்லாம் போயிருச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 முட்டை வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாங்க. நான் 4 முட்டை சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு உரித்து வச்சுக்கலாம். அதையும் சேர்த்திக்கலாம் இந்த மசாலாவோட. நான் ஒரு 3 பேர்த்துக்குங்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிரேவி வச்சுருக்கேன். நான் எல்லாமே கொஞ்சமாக பொருள்லாம் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அதிகப்படியான பேர் இருந்தால் கொஞ்சம் மசாலா அதிகம் வேணும். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம், தக்காளிலாம் கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். மசாலாலாம் கொஞ்சம் அதிகம் சேர்த்திக்கலாம். இது 3 பேர்த்துக்கு போதுமானது. பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிருச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு செமி ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கெலாம் ஏற்ற சூப்பர் காம்பினேஷன். குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பரமூஸ் தமிழ் கிச்சனுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.